Hello guys, welcome to Tech Brainy. Guys, இந்த வீடியோ நாம OnePlus Nord 3 5G அப்படிங்கிற மொபைலோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வந்து நாம இந்த இடத்துல கொஞ்சம் இன்டெப்தா பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஜூலை 5 தான் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இது சேல்ஸ்க்கு வந்து ஜூலை 15ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மொபைலோட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை அன்பாக்சிங் ரிவ்யூவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஆனால் ஹார்ட்வேர் வந்து பூரா கம்பேர் பண்ணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு மொபைல் வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து வேறு ஏதாவது மொபைல் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி மற்ற மொபைல்ஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பெஸ்ட் இல்லையா, இல்லை இந்த மொபைல் வாங்கலாமா வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த மொபைல் வாங்காட்டியும் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வந்து நீங்க வேற ஏதாவது மொபைல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த நாலேஜ் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் புதுசா அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கைஸ். அப்பதான் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயாவது போடுற வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், OnePlus Nord 3 5G யூஸ்வலாகவே வந்து நாட் அப்படின்னா வந்து இது மிட் ரேஞ்ச் சீரிஸ்குள்ள ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் மொபைலை வந்து நான் செக் பண்ணதில் வந்து மிட் ரேஞ்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மிட் ரேஞ்சோட ஒரு ஹையர் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஹையர் வேரியண்ட்டுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் இந்த மொபைலை நம்ம வைக்கலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கீ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு என்னென்ன தந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்தலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதோட எக்ஸாக்ட் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம ஒர்க்கை கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் மொபைலில் வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க 16 GB வரைக்கும் வந்து இவங்க ரேம் தந்திருக்காங்க. இதில் வந்து 4 GB வர்ச்சுவல் ரேமும் சப்போர்ட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 20 GB ரேம் சப்போர்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? அந்த 4 GB வந்து வர்ச்சுவல் ரேம்லாம் இருக்கட்டும். ஓகேவா? அது அந்த ஒரு டெக்னாலஜி பத்தி வந்து நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்ல போனேன் அப்படின்னா இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் மாதிரி வந்து இவங்க வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். ஃபிளாட் டிஸ்பிளேக்குள்ள மொபைல்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஃபிளாட் டிஸ்பிளேலாம். யார்கிட்டயாவது ஃபிளாட் டிஸ்பிளேக்குள்ள மொபைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை வாங்கி ஹோல்டு பண்ணி பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாலே இல்லை, அந்த ஒரு குட் ஃபீலிங், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு செம்மையா இருக்கும். ஒருவேளை வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பல்கியான மொபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் அந்த ஃபிளாட் டிஸ்பிளேக்குள்ள ஃபிளாட் பேஸ்க்குள்ள அந்த ஒரு மொபைலை போய் நீங்க ஹோல்டு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு செம்மையா இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன ஃபிளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா சென்சர் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா வந்து சோனி IMX 890 ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இவங்க சென்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதை பத்தி நம்ம கொஞ்சம் இன்டெப்தா பார்த்துலாம். ஓகே, அப்புறம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா 6.74 இன்ச்சுக்குள்ள டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்குள்ள சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கீ ஃபீச்சர்ஸா வந்து இவங்க தந்திருக்காங்க. இது கொஞ்சம் இன்டெப்தா பார்த்துடலாம். ஓகே, ஹைலைட்ஸ்லாம் என்ன? ப்ரொசஸர் வந்து Dimensity 9000. ஓகே, மொபைல் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரேம் வந்து இவங்க LPDDR5X ரேம் வேரியன்ட் இது சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்குள்ள ரிஃப்ரெஷ் ரேட். சோனி இது கேமரா. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி, 80 வாட்க்குள்ள சூப்பர் வாக் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் OnePlus OS 13.1 சாஃப்ட்வேர் வெர்ஷனு. ஓகே, இப்போ வந்து டைமென்சிட்டியை வந்து நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 கம்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? Dimensity 9000, இந்த இடத்துல வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ரொசஸர். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ரொசஸரையுமே வந்து நீங்க கம்பேர் பண்ணுங்க. மீடியா டெக்கு ஸ்னாப்டிராகனுக்கு சலிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு காமிக்கும் சொல்லலாம். ஓகேவா? மீடியா டெக் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அவங்க வந்து ஒரு சீப்பான ஒரு மொபைல் ப்ராசஸரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்படியே எல்லாரோட மைண்ட்லயுமே ஃபிக்ஸ் ஆயிட்டனால இவங்க எவ்வளவு பெஸ்டா இவங்க அவுட்புட்டை தந்தாங்க அப்படின்னாலும் நம்ம மைண்ட் செட் வந்து இல்ல, ஸ்னாப்டிராகன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம போயிடுறோம். ஓகேவா? ஆனால் மீடியா டெக்கும் அந்த அளவுக்கு வந்து சலிச்சது கிடையாது. நீங்க பார்க்கலாம், இதோட ஒவ்வொரு கம்பேரிசன்லயுமே வந்து AnTuTu ஸ்கோர் இல்லை கீக் பெஞ்ச் ஸ்கோர்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரெண்டு ப்ரொசஸரையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது இது வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேவா? CPU பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல பார்க்கலாம். Dimensity ஸ்னாப்டிராகன் பேட்டரி லைஃப், AnTuTu ஸ்கோரை நீங்க பார்த்துக்கலாம். கீக் பெஞ்சுக்குள்ள ஸ்கோரையும் நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கலாம். மேஜரான டிஃபரன்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் மைன்யூட்ல தான் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் CPU கோர்ஸ் வந்து பார்த்தலாம் இந்த இடத்துல. ஓகே, 8 கோர் இவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 3000 MHz உள்ளது, இதுல 3050 MHz உள்ளது. L2 கேஷ் வந்து இவங்க 1 MB குள்ளது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி L3 கேஷ் வந்து இதுல 6 MB, இதுல 8 MB. ஓகே, TDP தெர்மல் உள்ளது வந்து இவங்க 5.3, இந்த இடத்துல வந்து 4. ஓகே, இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் ஓகே மெமரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் வந்து என்னன்னா LPDDR5 தான் சப்போர்ட், 5 வேரியன்ட் தான் சப்போர்ட். இது வந்து என்ன 5X வேரியன்ட் சப்போர்ட். ஓகேவா? இதோட ஃப்ரீக்வன்சி லெவல்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். 3200 MHz
ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல வந்து 3750 மெகாஹெர்ட்ஸ் உள்ள ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸ்னாப் டிராகன் வந்து ஆப்வியஸாகவே வந்து கனெக்டிவிட்டியில் வந்து அவங்க அதிகமாக தான் தருவாங்க. ஆனால் பிரோஜனம் இல்லை உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா. நீங்கள் எந்த அளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வரும். ஓகேவா, உங்ககிட்ட மேக்ஸ் டு மேக்ஸே வந்து மோஸ்ட்லி நீங்கள் வீட்டுக்கே வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 200 Mbps குள்ள ஸ்பீட் வாங்குவீங்க, இல்லை 300 Mbps குள்ள ஸ்பீட் வாங்குவீங்க மோஸ்ட்லி. இதுவும் என்ன ரேர் கேஸ், 100ல வந்து 1 இல்லை அப்படின்னா 200ல வந்து ஒருத்தர் 2 பேருக்கு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்பீட் வாங்குவாங்க. மற்றபடி வந்து எல்லாரும் வந்து 100ஓடவே வந்து சஃபிஷியண்டாக நிறுத்திக்குவாங்க. என்னோட ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா ஓகே, என்னது ஹார்ட்லி வந்து 100 வரைக்கும் தான் வரும். ஓகே ஓகே, இது கனெக்டிவிட்டி ஃபீச்சர். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து என்னன்னா டவுன்லோடுக்கு வந்து என்னன்னா 10 GB வரைக்கும் சப்போர்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு அப்லோடுக்கு வந்து 3.5 GB வரைக்கும் சப்போர்ட். இதில் வந்து என்னன்னா 7 GB, இதில் 2.5 GB அப்லோடு. ஓகே ஓகே, டைமென்சிட்டியும் ஸ்னாப் டிராகனும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஹையர் வேரியன்ட் ப்ராசஸர் தான், நல்லா பெட்டராக ஒர்க் ஆகும். ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிளாட் இஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்க, உண்மை சொல்ல போனேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தனியாக கிடைக்கும். டைமென்சிட்டி 9000, அதுக்கப்புறம் ரேம் இது. ஓகே, இதில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கூலிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லார்ஜ் விசி கூலிங் சிஸ்டம் வித் ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபைட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கிராஃபைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ரெசல்யூஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 450 ppi உள்ள ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் பீக் பிரைட்னஸ் வந்து 1450 nits உள்ள பீக் பிரைட்னஸ். ஓகே, இதோட அடாப்டிவ் டைனாமிக் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து என்னன்னா 40லிருந்து வந்து 120 Hz உள்ள ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் பார்க்கலாம். இது வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட். இதோட சென்சர்ஸ், கேமரா சென்சர்ஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது IMX 890 ட்ரிபிள் கேமரா செட்டப். இது 50 மெகாபிக்சல் வந்து மெயின் சென்சர், அதுக்கப்புறம் மேக்ரோவும் அல்ட்ரா வைடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டர்போ பவர்ட் நைட் ஷாட். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இது என்ன, எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது சீரியஸா சொல்ல போனா. நம்மளாம் எடுத்தா கன்றாவதியா வருது, ஆனா இவனுங்க மட்டும் நைட் ஷாட் எடுத்தா வந்து எப்படி இந்த அளவுக்கு கலர் பாப்பப். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து இவனுங்க DSLRல எடுத்துட்டு நல்லா எடிட் பண்ணி கலர் எல்லாம் நல்லா தூக்கி எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் அப்லோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு என்னால இதெல்லாம் நம்பவே முடிய மாட்டேங்குது. சரி ஓகே, இங்க பாருங்க, சூப்பர் ஸ்டடி கலர்ஃபுல் 1080 பிக்சல் உள்ளது. ஓகே, வீடியோ மோடு. இதெல்லாம் இன்னும் நம்புற மாதிரியா இருக்கு. சரி ஓகே, வேற வழியில இந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல பாருங்க, இது வந்து 5000 mAh குள்ள பேட்டரி. இது வந்து 80 வாட் குள்ள சூப்பர் ஒர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க 15 மினிட்ஸ் மட்டும் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே போதும், அந்த நாளுக்கான பேட்டரி பேக்கப் வந்து இந்த ஃபோன் தந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் யூ டாஸ்க் ஃபார். ஓகே, இவங்க வந்து என்னன்னா ஆப்வியஸாவே கைஸ் OnePlusோட OS வந்து நான் இப்பவும் சொல்றேன், பட்டரி ஸ்மூத்தான ஒரு சாஃப்ட்வேர் வந்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது IR ரிமோட் இருக்கு. ஓப்பன் தி IR ரிமோட் இன்டர்ஃபேஸ் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹோம் அப்ளையன்சஸ். இந்த IR ரிமோட்டுங்கிறாங்க. ஒரு நிமிஷம், இதுல என்ன IR பிளாஸ்டரான இருக்குதா? கொஞ்சம் பார்த்துடலாம் இருங்க. சென்சர்ஸ் கனெக்டிவிட்டி சென்சர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சிலரோமீட்டர் இருக்குது கைஸ். IR பிளாஸ்டர் இருக்கு. பரவாயில்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. உண்மையை சொல்ல போனா, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து OnePlus Nord 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், இல்லை CE2 இருக்கட்டும், எந்த ஒரு வேரியண்ட்டுமே வந்து நான் ரிவ்யூ பண்ணது கிடையாது. இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து OnePlus ரிவ்யூ பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஷாமி ஃபோன்ல தான் வந்து IR பிளாஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். OnePlusல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் IR பிளாஸ்டர் பார்க்குறேன். ஓகே, பரவாயில்ல, IR பிளாஸ்டர் தந்திருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்து இப்போ அவங்களோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து அந்த இடத்துல பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஹார்ட்வேர் வந்து ஒரு ஓவர்வியூவை நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா, ஓரளவுக்கு மட்டும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 40லிருந்து 120 Hz டைனமிக் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இது உங்களுக்கு தரும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இது வந்து அமோலட் டிஸ்பிளே. ஓகேவா, சூப்பர் ஃப்ளூயிட் அமோலட் டிஸ்பிளே. இதில் உங்களுக்கு வந்து DCI P3 கலர் காலிபிரேஷனுக்குள்ள சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. 10 பிட் கலர் டெப்த் உள்ளது. இது வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து Android 13ல இது ரிலீஸ் ஆகுது. டைமென்சிட்டி 9000. டைமென்சிட்டி வேரியன்ட்னாலே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஹை எண்ட் ப்ரோசஸர் அப்படின்னு சொல்லிட்டு 8GB 16GB LPDDR5X குள்ள ரேம் வேரியன்ட் இது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது 5000 mAh உள்ள பேட்டரி. இதில் வந்து 80 வாட் குள்ள சூப்பர் வாக் சார்ஜ். ஓகே, அதாவது என்னன்னா டியூவல் செல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் செல்னா மோஸ்ட்லி வந்து எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து இப்போ வந்து டியூவல் செல் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. 2500 அதாவது என்ன ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து கேமரா சென்சர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சென்சர் வந்து 1.56 உள்ள அபர்ச்சரோட. ஆல்ரெடி வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நான் எப்படி கேமரா சென்சர்ஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சென்சர்ஸ் பார்த்துக்கோங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கனெக்டிவ் ப்ளூடூத் 5.3 வைஃபைக்குள்ளது 2x2 மீமோக்குள்ள சப்போர்ட் இருக்குது. NFC எனேபிள்டு இருக்குது. GPS, BDS, க்ளோனஸ், கலிலியோ. ஓகே, சென்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல சென்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க.
போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மேஜராக என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இருக்குது கைஸ், ஓகேவா? அது எல்லாமே வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா. ஆனால் என்னன்னா இந்த மொபைல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் சாஃப்ட்வேருக்காக வந்து உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இல்லை, தரலாம். ஓகே, எனக்கு வந்து பர்சனலாக வந்து மொபைலோட ஹார்ட்வேர் வந்து ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து நான் எப்பவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால தான் வந்துட்டு நான் மோட்டோக்குள்ள மொபைல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எப்பவுமே அது ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். பரவாயில்ல, ரேம் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய மொபைலாக இருந்தாலும் வந்து அது லேக் ஆக தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 8 GB வந்து கம்மி ரேம் கிடையாது, ஒரு பெஸ்ட்டான ஒரு வேரியன்ட் தான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 16 GB வந்து ரொம்ப அதிகமாகவும் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு விர்ச்சுவல் மெமரியை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை தெரியல அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மெமரியை பற்றி ஒரு கிளியர் ஐடியானாச்சும் தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கிமிக்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு மொபைலையுமே வந்து நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோ ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இந்த மொபைல் நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதை இந்த அளவுக்குனாச்சும் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, ஓகேவா? பேசிக்காக வந்து ப்ரொசஸராக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும். கேமரா நீங்கள் வந்து எவ்வளோக்கு அளவு அதிகமாக வந்து நீங்கள் அமௌண்ட் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு வந்து நீங்கள் கேமராவை பெட்டராக எதிர்பார்க்கலாம். இல்லை நான் வந்து கம்மி விலையிலேயே வந்து எனக்கு நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உண்மையுமே வந்து அப்படி வாய்ப்பே இல்லை. சொல்கிறதுக்குன்னா சொல்லலாம் இல்லை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதனால கேமரா வந்து எப்பவுமே ஆப்ஷன்லேயே வச்சுக்கோங்க, ஓகே கைஸ்? இவ்வளவுதான் கைஸ், இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். உண்மையை சொல்ல போனேன் அப்படின்னா எனக்கு தெரியல, ஓகேவா? ஃபியூச்சர்ல வந்து நான் இன்னும் நிறைய டெக் வீடியோஸ்லாம் போடுவேனா, இல்ல ஏதாவது ரிவ்யூஸ்லாம் போடுவேனா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனால் என் மைண்ட்ல இப்போதைக்கு தோணுது என்னன்னா, சரி ஓரளவுக்கு நம்ம ஐடியா தந்துட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்து நீங்க அடுத்தடுத்த மொபைல் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களுக்கு நீங்க கைட் பண்றதா இருக்கட்டும், அதை மத்தவங்க ரிவ்யூவை பார்த்து தான் வந்து நீங்க தரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஓகே, ரிவ்யூ யூடியூப்ல வந்து நீங்க ரிவ்யூ பாருங்க, இல்ல கமெண்ட்ஸை பாருங்க, அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்குன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. ஓகே, நம்மளவே வந்து ஒரு வெப்சைட்ல போயிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துக்கலாம். நான் வந்து ஜிஎஸ்எம் அரினா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கறதா இருந்தாலும். ஏன்னா ஜிஎஸ்எம் அரினால கூட இப்போ எப்படின்னா வந்து அதிகமான டீடைல்ஸ் வந்து அதுல என்டர் பண்றது கிடையாது, நிறைய டீடைல்ஸ் வந்து அதுல மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால டைரக்டா வந்து அஃபிஷியல் வெப்சைட்லயே போய் பார்த்துறது அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி நீங்க பார்த்து கம்பேர் பண்ணுனீங்க அப்படின்னால ஒரு 4 டைம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 5வது டைம் நீங்க எக்ஸ்பர்ட், ஓகேவா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு பர்சனலா வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய டெக் சேனல்ஸ் இருக்கிறாங்க. அதுல சில பேர் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் சொல்ல போனேன் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனா வந்து அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க, ஜென்யூனா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்னன்னா ப்ரொமோஷனுக்காக வந்து அவங்க பண்ற மாதிரியே இருக்கும், இதை வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் காசு என்ன மரத்துலயாங்க கிடைக்குது உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா. அவங்க வந்து ரிவ்யூ தரதே எப்படி இருக்கும், பேக் டெக்ஸ்டர் செம்மையா இருக்குதுப்பாங்க. பேக் டெக்ஸ்டர் வச்சுட்டு ஓகே அது நல்லா இருக்குது, ஆனால் அதுக்காக வாங்க முடியாதுல்ல நம்ம. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கவர் தான் போட்டு யூஸ் பண்ண போறோம். உள்ள ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அது நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா, நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஓகே ரொம்ப நல்ல பட்டரி ஸ்மூத்தா இருக்கு, நல்லா இருக்குது, ஒரு அன்பாக்சிங் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தந்துடுறாங்க, அவ்வளவுதான். ஓகே, நான் அதை எதிர்பார்க்கல. எனக்கு என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு அளவுக்கு வந்து பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து மொபைலோட கோர் ப்ரொசஸர்ஸ் வந்து ப்ரொசஸரும் ரேமும் அதோட டிஸ்பிளேவும் அதோட சாஃப்ட்வேரும் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு லைஃப் வந்து சப்போர்ட் பண்ணும், ஓகேவா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி கைஸ், இன்கேஸ் உங்களில் யாருக்காவது வந்து எத்திக்கல் ஹேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்காகவே எத்திக்கல் ஹேக்கிங் உள்ள கோர்ஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே பாய்.